வணக்கம் நட்புகளே. இன்றைய ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறது என்னன்னா, நலவாழ்வு. இந்த நலவாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நோய் இல்லாத மனிதன் தான் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு செயலையும் சிறப்பாக செய்ய முடியும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அதுபோல் நோயின்றி வாழ வேண்டும் என்பது தான் நம்முடைய ஆசை. ஆனால் இந்த நோய் நிறைய வருது. இந்த நோய்க்கெல்லாம் காரணம் நம்ம தான். அப்போ இந்த நோயிலிருந்து நம்ம விடுபட்டு நலவாழ்வோடு வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் என்பதை அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாதுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, நோய் பரவு முறைகள் பல விதமாக இருந்தாலும் கூட நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு செய்கிறோம். என்னன்னா, நம்ம நண்பர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றாங்க. இந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற உணவு ஆரோக்கியமான உணவா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். அதே நேரத்தில் ஆரோக்கியமாக கொடுக்கணும்னு நினைக்கிற ஹோட்டலில் சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும். எப்படின்னா, நீங்கள் கடைக்கு போய் ஒரு பார்சல் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னு நினைக்கும் போது அங்கே இருக்கிற பார்சல் கட்டுபவர் என்ன செய்வார் தெரியுங்களா? இந்த பார்சல் கட்டுவதற்காக நெகிழி பையை எடுக்கும்போது அதை பிரிப்பதற்கு வாயால் ஊதுவார். அந்த ஊதுற இந்த வாயின் மூலமாக நமக்கு எச்சினுடைய தூறல், காற்று இதெல்லாம் போகும். அதில் பார்த்திங்கன்னா கிருமிகள் இருக்கும். அதே நேரத்தில் சுட சுட அந்த பாலித்தீன் கவரில் சொல்லப்படுகின்ற அந்த நெகிழி பையில் ஊற்றும் போது இதில் அந்த பாலித்தீன் கவரில் எத்திலின் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக விஷமாக மாறுது. அதை சாப்பிட்ற நமக்கு புற்றுநோய் வருது. அப்போ பார்சல் நம்ம வாங்கும் போது அவங்க ஆரோக்கியமாக கொடுக்குறாங்களா அப்படின்றத உறுதி செய்யணும். புரியுங்களா? இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டிலேருந்து என்ன பண்ணோம், ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வரலாம். அதை ஓரளவு தவிர்க்கலாம். அதேமாதிரி பார்சல் பண்ணும்போது அந்த நெகிழிப்பையை கட்டும்போது கையில் உள்ள கிருமிகள் என்ன பண்ணுது, முக்கியமாக நகத்தில் உள்ளது உள்ளே போகுது. இந்த மாதிரியான உணவை சாப்பிடுகிறவர்களுக்கு வயிற்று பிரச்சனை நிச்சயமாக வரும். இதை தவிர்க்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம போகும்போது ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் ஹோட்டலில் நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு வீட்டில் சாப்பிட்லாம். அதனால் மேக்ஸிமம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. அப்படியே போனாலும் ஆரோக்கியமாக கொடுக்குறாங்களா, ஆரோக்கியமாக கொடுத்தாலும் அது கொடுக்குற முறையில் நலவாழ்வோடு கொடுக்குறாங்களா, நல்லா கொடுக்குறாங்களா, சுகாதாரமாக கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்துட்டு நம்ம அந்த பார்சலை வாங்கணும் என்பதை இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கிறேன். இதை அலட்சியமாக விட்டுடாதீங்க. நிறைய குழந்தைகள் பாதிக்கப்படுறது இந்த மாதிரி விஷயங்களில் தான். இந்த நேரத்தில் இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கார்த்திகை மார்கழி மாதங்களில் நிறைய தொற்றுகள் இருக்கும். அதோடு இதேமாரி பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கணும்னா நம்ம சரியான ஒரு அணுகுமுறையில் நம்ம குழந்தைகளுக்கு நமக்கும் உணவுகளை பெறும்பொழுது நமக்கு ஆரோக்கிய நல்வாழ்வு நிச்சயமாக கிடைக்கின்றதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.